மிஸ்டர் நிரஞ்சன், சௌக்கியமா? சார் எல்லாரும் வந்துட்டாங்களா? வெயிட்டிங் சார். வணக்கம். எல்லாருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உட்காருங்க. இந்த பதவியை நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களை இந்த இடத்துல நேருக்கு நேரா சந்திக்கிறது 4வது தடவை. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். பிரஸ் மீட் எத்தனையாவதுன்னு காவல்துறை அமைச்சருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இதே மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? என்ன மிஸ்டர் சங்கரையர், நம்ம காவல்துறை நல்ல விதமா செயல்படுதுன்னு எல்லா தரப்பு மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. சங்கரையர் பத்திரிக்கை மட்டும் அதை ஏத்துக்கிறதா இல்லையா? ஏன் அது? நாங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்தா மட்டும் உங்களுக்கு ஏன் பிடிக்கிறதே இல்ல? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. எதிர்கேள்வியை எதிர்பார்க்கல, பதில தான் எதிர்பார்த்தேன். சொல்றேன். போன ஆட்சியில கஜானா காலி, நிர்வாகம் சீரழிஞ்ச நிலையில என்கிட்ட வந்துச்சு. அதையெல்லாம் சரிப்படுத்தி சீரமைக்கவே இத்தனை நாள் ஆயிடுச்சு. இனிமேதான் புதிய திட்டங்களை செயல்படுத்தி காவல்துறையை புனரமைக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த சிட்டில எது வளர்தோ இல்லையோ, கற்பழிப்பு, கொலை, கொள்ள, ரவுடிங்களோட அராஜகம் இதெல்லாம் அதிகமா வளர்ந்திருக்கிறத உங்களால மறுக்க முடியுமா? குண்டர் தடுப்பு சட்டத்தை நீக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் நீங்க ஜாலரா போடுறதா பேசிக்கிறாங்களே. உங்க பேரு? நாதிரா, நாதிரா ஹாசன், ஜனதா டிவி. நாதிரா, இந்த மாதிரி ரவுடிங்க ராஜ்யத்தை அடக்க எங்களுக்கு ஒன்றும் குண்டர் சட்டம் தேவையே இல்லை. சட்டம் போடாமலேயே இந்த சாக்கடையை கிளீன் பண்ற துணிச்சல் எங்களுக்கு இருக்கு. உங்க அரசாங்கம் சாக்கடைன்னு சொல்றது பாட்டாளி தோழனையும் சேர்த்தா? பாட்டாளி தோழனோ படைப்பாளி தோழனோ யாரா இருந்தாலும் அவங்க ஆட்சி நீங்க நடக்காது. பாட்டாளி தோழன் மேல ரவுடிங்க ராஜ்யத்தை ஆளுன்னு நடவடிக்கை எடுக்க முடியுமா சார்? பாதுகாப்பு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த அரசை விட அந்த ஆள் நிறைய செய்யறாரு. அவங்க சொல்றது உண்மைதான் சார். தனியா விடப்பட்ட தாய்மார்களுக்கு அனாதை இல்லம், வயசான முதியோர்களுக்காக சேவா நிலையம், சமூகத்தால ஒதுக்கப்பட்ட மனநோயாளிகளுக்காக மனசுங்கிற மனநல காப்பகம், அரசுகிட்ட இருந்து மானியமோ மக்கள்கிட்ட இருந்து நன்கொடையோ வாங்காம நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சேவை மையங்கள் வெறும் கண் துடைப்பு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆயுத கடத்தல், தீவிரவாதம், தேச விரோதம். அவங்கள பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அபியாச நடவடிக்கை எடுக்கல? பாட்டாளி தோழன் மேல கை வைக்க அரசுக்கு பயமா இருக்கா? கேள்வியோட உள்ளர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. இப்ப நான் விளக்கம் சொல்ல போறதில்ல, சுருக்கமா சொல்றேன். ராமனுக்கு வில், முருகனுக்கு வேல். நீங்க சொல்ற ஆளுக்கு ரெண்டுமே தயாரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க சாம்ராஜ்யங்களை தரமட்டமாக்கி காட்டுறேன். உங்க கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கோங்க. நல்ல செய்திகள் வரப்போகுது. ஆரம்பமாக போகுது ஒரு தர்ம யுத்தம். சார், இது பாட்டாளி தோழன் வண்டி சார். ஏதாவது பிரச்சனை ஆயிரும். யூ ஷட் அப். இது கமிஷனரோட ஆர்டர். வண்டிக்குள்ள என்னடா இருக்கு? சார், பாட்டாளி தோழனோட சேவை மையத்துக்கு சாப்பாடு மருந்து போகுது சார். சீ ராஸ்கல், போய் சொல்லாதடா. கம் ஆன், சர்ச். அப்பவே சொன்னேன் உள்ள ஒண்ணு இல்லன்னு. இதுக்கெல்லாம் அண்ணனுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். உங்க அண்ணன் என்னடா டிஜிபியா? நான் பதில் சொல்ல. உனக்கு யாரியா பட் சல்யூட் அடிக்க கத்து கொடுத்தது? ஒழுங்கா அடியா. சார், முன்னாடி வந்தா சல்யூட், கொஞ்சம் திரும்பினா புல்லட். இந்த ஜகீர் அலிக்கு தெரியும் மிஸ்டர் நிரஞ்சன் தாஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க முக்காவாசி பேர் அந்த பாட்டாளி தோழனோட கைகூலிங்கன்னு. பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். மேல் அதிகாரிகளையும் மூவர்ண கொடியை சல்யூட் பண்ற இந்த கையால அந்த பாட்டாளி தோழனை சல்யூட் பண்ண வேண்டிய கெட்ட நேரம் வந்துச்சுன்னா இந்த ஜகீர் அலியோட உடம்புல யூனிஃபார்ம் இருக்காது, இல்லனா அவனோட மூச்சு நின்னு போயிருக்கும். மூச்சு இருக்காது சார். தொட்டாலே ஷாக் அடிக்கிற பாட்டாளி தோழன் சாம்ராஜ்யத்துக்குள்ள அனுமதி இல்லாம நுழைய நினைச்சா எந்த கொம்பனா இருந்தாலும் திரும்பி வர மூச்சு இருக்காது. அனாதைலத்தை கொண்டு போன மருந்துகளையும் சாப்பாட்டையும் தான் நாம சந்தேகத்தின் அடிப்படையில நடு ரோட்ல போட்டு மிதிச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? சர்ச் முடியறதுக்குள்ள டிஜிபியோட கார் அந்த இடத்துக்கு வந்துருச்சுல. ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெட் கார்டை காமிச்சு வெளியே அனுப்புறதுன்னா அசிங்கமா இல்ல சார்? இன்ஸ்பெக்டர், உங்க அறிவுரைக்கு நன்றி. இதே தான் அந்த டிஐஜி எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. மந்திரிகளும் மந்திரி சபைகளும் மாறி மாறி வரும். இந்த யூனிஃபார்ம்ல இருக்க நாம அவங்க பிரியத்துக்கு ஆளாகணும்னா
நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அவங்கள உருவாக்குற அந்த பாட்டாளி தோழர்களுக்கு சல்யூட் அடிக்க கத்துக்கணும். அனுபவம் தானே ஆசான். ஆசான அனுசரிக்கிறவன் தான் புத்திசாலி. ஓஹோ, அப்போ உங்க ஆசான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த இதை சொல்லி கொடுத்ததானா? எடுத்து சொல்லு, அடிச்சு பாரு, இல்ல முடிச்சிடு. இல்லையா மிஸ்டர் தாஸ்? சொல்லி தீத்தாச்சு. இனி உங்களோட அடுத்த மூவ் என்ன? அடிக்கிறதா இல்ல கதையை முடிக்கிறதா? சர்வீஸ் ரிவால்வரால உங்க மேல் அதிகாரிகளை உங்களால கொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆயுதம் கொடுத்திருப்பானே உங்களோட பாட்டாளி தோழன். எங்க அது? எடு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. உங்க மேல இருக்கிற பாசத்தினாலே மரியாதை நடந்தான் நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன். அதை தவிர சர்வீஸ் ரிவால்வரை விட குவாலிட்டியும் ஷார்ப்னஸ் உள்ள பாட்டாளி தோழனோட இந்த துப்பாக்கி மட்டும் இல்ல, வேற எந்த ஆயுதத்தாலும் சகீர் அலியோட ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. அந்த மாதிரி சமூக விரோதிகளோட ஆணிவெறிய அறுத்தெறியத்தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லி வை உன் பாட்டாளி தோழன் கிட்ட, அவனோட சாவு என் கையால தான். ஐம் சாரி, இன்னைக்கு முடியாது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்கு. நாளைக்கு பேசுவோம். பாய். ஹாய் நதீரா. ஆஹா, வழக்கம் போல இன்னைக்கும் நீ என்னை ஏமாத்திடுவேன்னு நினைச்சேன். உனக்காக நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பேச்சு தவறுதா? நானா? ஹேய், ஜக்கீர் ஒரு வாக்கு கொடுத்தா இல்லைன்னு தவறவே மாட்டான். நீயும் வாக்கும். இங்க பாரு, இந்த போலீஸ் வேலை என்கிட்ட வேண்டாம். என்கிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃபா? யா. நீ ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொன்னேன். டைம், தேதி, உன் குரல் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கேக்குறியா? கேளு. மண்டே தானே? ஷார்ப்பா 1 மணிக்கு நாங்க இருப்பேன். ஓகே? நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன். இது போன வாரத்து கால். இது நெக்ஸ்ட். ராஜ்ல தானே? நீ சொன்ன நேரத்துக்கு நாங்க இருப்பேன். ஐ லவ் யூ நாது. பை. இது முந்தானத்து கால். ஓகேவா? இன்னும் கேட்கணுமா? ஐயோ வேண்டாம். நான் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிறேன். அடடே, அதுக்குள்ள ஆர்டரும் பண்ணிட்டியா? 2 சூப் மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். எங்க அதையும் சேர்த்து நானே குடிக்கணும்னு பயந்துட்டு இருந்தேன். I'll place the order later. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஃபுல் டே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இங்க சாப்பிடுறோம், சினிமாக்கு போறோம், மொத்தத்தை தூள் கலப்புறோம். ஓகேயா? அப்படி வா வழிக்கு. இது கிரிமினல் லாயர் காதர் ஹாசனோட பொண்ணு. காரியத்துல கரெக்டா இருப்பா. என்கிட்ட ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. அது சரி, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? எங்க அப்பா கேட்டுட்டே இருக்காரு. என் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடக்குது. பாட்டாளி தோழன் அவன் தான் இப்ப என்னோட தலைவலியே. மிஸ்டர் கிளீன் இமேஜ் உள்ள ஒரு பாய்சனஸ் ஸ்னேக். அவனை அடிச்சு கொல்லணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். Do you think it's possible? எஸ், அதுக்கான வலையை விரிச்சாச்சு. அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வாட்ச் பண்றதுக்கு ஒரு டீமையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்க புடியிலேருந்து அந்த சமூக விரோதி நீ தப்பிக்கவே முடியாது. ஷக்கீர், I'll be there right now. I'm very sorry. ஒரு முக்கியமான வேலையா நான் ஒரு இடத்துக்கு போகணும். என்ன அவ்வளவு அவசரமான விஷயம்? பாட்டாளி தோழனை நாங்க திட்டமிட்டபடி மடக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. I cannot miss this chance. I'll have to go. அப்ப இன்னைக்கும் ஏமாத்திட்ட. Hey, ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசருக்கு கூடிய சீக்கிரம் நீ மனைவியாக போறவ. Don't be silly. Okay dear. Bye. All the best. Thank you. காரை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? நான் சர்ச் பண்ணணும். இறங்கியா கீழே? ஜக்கீர் அலி முகமது IPS. I am. நிறுத்தியா தெரியும். பாட்டாளி தோழன்கிற பிசினஸ் மேக்னெட், ஜனங்களை தினம் தினம் ஏமாத்தி பிழைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிங் மேக்கர். நீ யாராவது எனக்கு என்ன? காரை நான் செக் பண்ணும். Come on, search. கார்ல ஒண்ணும் இல்ல சார். சீட்டை கிழிச்சு தேடி பாருங்கயா. நோ மிஸ் ஆபீசர், யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ். இப்படி அட்டகாசம் பண்ணீங்கன்னா நீங்க பல இடத்துல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பாரதேசி, பயமுறுத்துறியா? உன் வீட்டு வாசல்ல பதவிக்காக வந்து நிக்கிற பொலிட்டீஷியன் இல்லனா தலைகீழ நின்னால என் முகத்தை கூட சவரம் பண்ண முடியாது. ஆட்டாளி தோழன், நீ யாரு? படைக்கிற பிரம்மனா? காக்கும் கடவுளான விஷ்ணுவோ இல்ல அழிக்கிற கடவுளான சிவனா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வாண்டட் கிரிமினல், தலைமறைவா வாழற ஒரு கோழை.
பயந்தாங்குழி. இந்த ஜாகிர் அலியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இது தொலைச்சு பிடுவன் தொலைச்சு. ஷாக்கி, what is going on here? சார், இந்த வண்டியில கோடிக்கணக்கான விலை உள்ள கொக்கைன் கடத்தப்படுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் நான் Stop it. கிடைக்கிற கமிஷனுக்காக போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற தேர்ட் ரேட் இன்ஃபார்மர் பேச்சை கேட்டு பெரிய மனுஷங்க முகத்துல கரிய பூசலான்னு பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் தலையில தொப்பி இருக்காது. உன்னை வீரப்பா பேச வைக்கிற அந்த யூனிஃபார்மும் போயிடும். எனக்கு பயம் இல்லை சார். வாட்? ஐ மீன் வாட் ஐ சே. பாட்டாளி தோழா, we are really sorry for the trouble. புது பையன், சூடு கொஞ்சம் அதிகம். ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன், இன்னும் சரியா புரிஞ்சுக்க. பாட்டாளி தோழன் இவனா? Zakir Ali Mohammed, IPS. Instrument of Political Share Marketing. அரசியல் குதிரை வியாபாரிகளோட புரோக்கர். அதான் நீ இப்ப பண்ற வேலை. மிஸ்டர் IPS, ஏழைங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் நான் பாட்டாளி தோழன். என்னை எதிர்க்கிறவங்களுக்கு நான் யமன். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்யறது இந்த கைதான். And that's exactly why I have come to warn you. நியாயத்துக்காக போராடுறது தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி நடு ரோட்ல சீப் பெர்ஃபார்மன்ஸ் பண்றத நிறுத்திடு. இல்லன்னா முச்சந்தில முக்காலில கட்டி போட்டு உன்னை ஏலத்துல விட்டுருவேன். கேட்டு பார், அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க. என் கிட்ட பட்டத மோதறதுக்கு நான் தயார். நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? நீ தயாரா? அப்புறம் கொக்கைனோ ஹெரோயினோ ஏதோ மண்ணாங்கட்டி கதை விட்டு கிழிச்சியே என் வண்டி, அதை ரிப்பேர் பண்ணி ஒழுங்கா அனுப்பி வை. Intact. சார், நான் Shut up. You will be suspended. பாட்டாளி தோழன் யாரு? தேவனா இல்ல அசுரனா? நீ பாத்துக்கிட்டே இரு நாதிரா. தேவனோட தோற்றத்துல அசுரனோட ரூபத்துல இருக்கிற அந்த பாட்டாளி தோழன் கையில நான் விலக மாட்டியே தீருவேன். எந்த மேலதிகாரியும் மறுக்க முடியாத ஆதாரங்களோட நான் அவனை பிடிச்சு காட்டுறேன். ஆமா, அதுவும் டியூட்டி தானே, அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? கோபமா? நான் ஒண்ணும் கோபப்படல. இது என்னோட லட்சியம். நீ கோவம் இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் உஷ்ணம் இங்க வரைக்கும் வருது. ஒண்ணு பண்ணு, நீ சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உன் சூட்டெல்லாம் என்கிட்ட காமி. தைரியசாலியான ரிப்போர்ட்டர் தான், ஆனா என்னோட சூட்டை தாங்குற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா? பாட்டாளி தோழனை பார்க்க போறேன்னு சொன்னப்போ நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ஏடா கூடமே ஏதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காத. I want you, Zakir. I need you. Don't worry. அவனால என்ன புடுங்க கூட முடியாது. எனக்கு ஆயுசு 120. Bye, Nadira. I love you. I love you too. Take care. Good night. Good night. Assalamu alaikum. ஜாவித், வேண்டாம். லத்தீஃபாய்க்கு இந்த சிட்டி மட்டும் இல்ல, இந்த உலகம் பூராவும் ஆள் இருக்காங்க. என் மேல கை வச்சேன்னா நீ காணாம போயிடுவேன். திருட்டு கழுத,
நீ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு கூட்டி கொடுத்து மாமா வேலை செய்யற டுபாகூர்னு எனக்கு தெரியுமடா. உன்ன மாதிரி ஒழுக்க கட்டவங்களுக்கு ஆப்படிக்க தாண்டா நம்மால் அவதரிச்சிருக்கான். என்ன கொண்டுறாத. உன் விதியை நிர்ணயிக்கிறது நான் இல்ல, அவர்தான். உன் கருணை மனுவா அங்க போடு. பாட்டாளி தோழா, என்ன கொண்டுறாத. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. No. ஃபைனல் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நோ சான்ஸ். குட் பை லத்தீப், குட் பை. செஞ்ச தப்புகளுக்கு நீ நரகத்துக்கு தான் போவ. அங்க சும்மா இருக்காம பிராய்ச்சித்தை கேட்டு பிரார்த்தனை பண்ணு. படைச்சவன் காதுல விழுந்தா அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ இன்டர்நேஷனல் பிம்பா பறக்காம காப்பாத்துவாரு. மாஸ் சலாமா. மாநகரத்தை நடுங்க வைத்த லத்தீப் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பாட்டாளி தோழன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். அனாதைகளுக்கும் நாதியற்றவர்களுக்கும் காவல் தெய்வமாகிய பாட்டாளி தோழன் குற்றவாளியா இல்லையா என்கிற தீர்ப்புக்காக நாடே காத்திருக்கிறது. ஜனதா டிவிக்காக கேமராமேன் ஸ்ரீராமுடன் நாதிரா ஹசன். வா வா. நோ போட்டோகிராஃப், நோ வீடியோ. சொன்ன கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ், இந்த கேஸ்ல நீங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நதிரா ஹசன் ஜக்கீர் அலியோட காதலி தானே? வணக்கம் பாட்டாளி தோழா. எங்க காவல் தெய்வமே, உங்களை எந்த கோர்ட்டும் எதுவும் செய்ய முடியாது. யுவர் ஆனர், லத்தீப்ங்கிற பிசினஸ்மேனை சுட்டு கொன்னது பாட்டாளி தோழங்கிற இந்த தயாசங்கர் தாங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் மதிப்பிற்குரிய நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துல சஸ்பென்ஸ்ல இருக்கிற போலீஸ் கமிஷனர் ஜாகிர் அலி முகமது தன்னோட மொபைல் கேமரால எடுத்த ஒரு படம். ப்ளீஸ். இதுல அப்படி ஒரு படம் இல்லையே சாகிர் அலி. இருக்கு இருக்கு யுவர் ஆனர், நல்லா பாருங்க. எங்க நீங்க எடுத்து காட்டுங்க. என்ன படம் இருக்கா அதுல? ஈரட்டு 16 சாரட்டில் 17 சூடுகளை ஈடு செய்யும் மாமோய். தோட்டம் பார்த்துக்கலாம், அதில் நீ ஆட்டம் போட்டுக்கலாம். ஈரட்டு 16 சாரட்டில் 17 சூடுகளை ஈடு செய்யும் மாமோய். தோட்டம் பார்த்துக்கலாம், அதில் நீ ஆட்டம் போட்டுக்கலாம். கட்டுக்கருமான தேகம், காட்டு யானைக்கு யோகம். தட்டக்கை இங்கு மேயும், துறவம் என் மண்ணை சாயும். இந்த ராணி அந்த வீரத்தை தாரத்தை
16 சாரட்டில் பதநீர் சூடுகளை ஈடு செய்யும் மாவோய். கூட்டம் பார்த்துக்கலாம், அதில் நீ ஆட்டம் போட்டுக்கலாம். ஃபைனல் வார்னிங்க்கு அப்புறம் இன்னொரு சான்ஸ். பாட்டாளி தோழ அகராதியிலேயே இல்ல. அது தெரிஞ்சோ ஏன் இங்க வந்த? குண்டடிப்பட்டு சாகவா? எஸ், என்னோட உயிரே போனாலும் அது சட்டத்தை காப்பாத்துற முயற்சியில போனதா இருக்கட்டும். நீதித்துறையை விலைக்கு வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிற நீ இனி உயிரோட இருக்க கூடாதுன்ற முடிவோட தான் வந்திருக்கேன். உன்னை அழிச்சே தீருவேன். மதிப்பிற்குரிய நீதிமன்றத்தை அதுக்குரிய மரியாதையோட மதிக்கிறவன் தான் நான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டதாலதான் என்னோட தர்ம யுத்தத்துக்கு எதிரான தடயங்கள் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. நீ சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை விலை கொடுத்தல வாங்கல. இதுக்கு மேலேயே உனக்கு நம்பிக்கை வரலனா நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அர்த்தம். இளமை துடிப்போட, நெஞ்சு நிறைய தேசப்பற்றோட, காக்கி யூனிஃபார்ம் போடணுங்கிற ஆவேசத்தோட போலீஸ் ட்ரைனிங் கேம்பஸ்ல இருந்து வெளியே வர்ற நிறைய பேர் ரோல் மாடலா தங்க மனசுக்குள்ள புடிச்சு வச்சிருந்த ஒரு ஆபீசர் தான் தயாசங்கர். தயாசங்கர், தயாசங்கர், தயாசங்கர். ஒன்ன மாதிரி தனி மனித ராணுவமா எதிரிங்க கூட்டத்துக்குள்ளேயே தைரியமா நுழைஞ்ச சிங்கம், துணிச்சல விரும்புற போலீஸ்காரங்க பல தடவை படிச்சு மனசுல பதிய வைக்க வேண்டிய சரித்திரம் அவர் வாழ்க்கை சரித்திரம். It is a cinema, an unbelievable cinema, but it is the truth, the truth, the truth, the truth. அழகான கடலோரத்துல அமைஞ்சிருந்த அருமையான நகரம் அது. ஜிவின்னு எல்லாரும் கூப்பிடுற அண்டர் கிரவுண்ட் கிங் ஜி வர்கீஸோட கோட்டையா இருந்துச்சு அந்த சிட்டி. பிளேட் மாஃபியா, ட்ரக் மாஃபியா, ரியல் எஸ்டேட் மாஃபியா, விபச்சார மாஃபியா, சிட்டில எந்த நல்லதையும் நடக்க விடாம மொத்த குற்றங்களோட கூடாரமா இருந்த ஜிவி ராஜ்யத்துல நான் என்னோட கிரைம் ஃபைல ஓபன் பண்ணேன். கோடிக்கணக்கில் மதிப்புள்ள போதைப் பொருளை மடக்கி பிடிச்ச கஸ்டம்ஸ் ஆபீசர் என் நண்பர் ஹர்ஷத் காணாம போயிட்டான். அந்த கேஸோ என் மிஷனை சேர்ந்ததுதான். The first chapter. Sing the song of death. Oh, sing it. Without the song of death, the song of life becomes pointless and silly. கடமை தவறாத கஸ்டம்ஸ் ஆபீசர் ஹர்ஷத். உன்னோட மேலதிகாரிங்க கூட ஜிவிங்கிற பிராண்ட் நேம பார்த்தா ட்ரக்ஸ் இல்ல, இந்த பூமி பந்தையை அழிக்கக்கூடிய ஆட்டம் பாம்பை கடத்தினாலும் காவல் காத்து அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. ஆனா நீ மட்டும் சட்டத்தோட காவல் நாயா மாறிட்ட. எல்லாத்தையுமே பிடிச்சிட்ட. குட் குட், வெரி குட். கோடிக்கணக்கில் உன்னால எனக்கு நஷ்டமாச்சு, பல கோடி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஜீவிங்கிற பேரை கேட்டா ஏற்படுற பயம், அதை நாசமாக்குறதுக்கு நீ முயற்சி செஞ்ச. அனுமதிக்க மாட்டேன், அதை நான் அனுமதிக்க மாட்டேன். உன் முடிவு மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இனி ஜீவிங்கிற பவருக்கு மேல இன்னொருத்தம் போயிடக்கூடாது. உன்னை தேடி வர்றவனுக்கு கூட உன்னோட சாவு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். A terrific woman. உன்னோட ஒரு துண்டு எலும்பு கூட அவனுக்கு கிடைக்காது. கிடைக்கவும் விட மாட்டேன். Come on.
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:26. God bless you, my son. தம்பி ஊருக்கு புதுசு போல இருக்கு. இல்லனா பக்கிரி இடத்துல போய் வண்டியை பார்க் பண்ணுவானா? அவனை முதல்ல இங்க வர சொல்லு, விவரமா சொல்லி புரிய வைக்கலாம். இல்லனா இவன் பணத்தை நாம தான் சுமக்க வேண்டி வரும். மச்சான், ஹலோ, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? ஹலோ 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 ஹலோ, ஆட்டோ ஸ்டாண்ட் அங்க இல்ல, ஆட்டோ ஸ்டாண்ட் இது இங்க தான் போடணும். ஏன் அங்க விட்டா என்ன பிரச்சனை? ஐயோ, அது பக்ரியோட ஸ்டாண்டு. வேற வண்டி அங்க போட விட மாட்டான். பக்கிரியா? ஏய் கொஞ்சம் மெதுவா பேசியா, அம்பாயிட போகுது. யார் இந்த பக்கிரி? பட்ட பகல்ல 4 பேரை வெட்டி துண்டு துண்டு ஆக்குறவன் தான் இந்த பக்ரி. போலீஸ்க்கு கூட அவனை பார்த்தா பேதி புடுங்கும். ஜீவியோட வலது கையாக்கும். ஜீவியா? யாருப்பா அந்த ஜீவி? நீ என்ன பாம்பேல இருந்து வந்த பாஷாவா? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. அவரு ராஜாக்கள்லாம் மகாராஜா, இந்த சிட்டில இருக்கிற தாதாக்கள்லாம் தாதா. ஓ, ராஜாதி ராஜா போல இருக்கு. சரி வரட்டுமா, பார்க்கலாம். அட சவாரி வந்திருக்கு, நான் ஏத்திக்கிறேன். வண்டி லோன்ல எடுத்திருக்கேன். ஒழுங்கா டியூ கட்டலனா சீஸ் பண்ணிடுவான். ஹலோ, பக்கிரி போனி பண்ணாம நம்ம வண்டியில ஆள் ஏத்த கூடாதியா? சுவாமி சரணம். எங்க போணும்? மெடிக்கல் காலேஜ் வாங்க. ஏறு. ஏறு. இருங்க. இந்த வண்டி போகாது. இந்த வண்டியில ஏறுங்க. மச்சான், வயித்துல அடிக்காத. நிறைய டியூ கட்ட வேண்டியிருக்கு. கையெடு. பக்ரியோட ஸ்டாண்ட்லயே வந்து விளையாடுறியா? எடுறா வண்டிய. மன்னிச்சிரு தலைவா, நமக்கு ஷெட் கிடையாது. அதனால தான் வண்டி எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன். குடும்பத்துக்கே சோறு போடுது. விடு, பொழைச்சு போயிடுறோம். எங்க மதுரை வேற சாமி வந்தப்போ என்ன வந்தா, 6 அடி உயரம், 6 அடி பேச்சுன்னு எவ்வளவு பேச்சு பேசினா. இப்ப பாரு, ஓகே போடு. ஆஹா, ஒத்துக்கிட்டாரு. பத்தா. நீங்க ஏறுங்க. முதல் போடி. ஏறுங்க. அம்மா ஏறுங்க. இன்னைக்கு இங்க கெடா விட்டுதான். எவன்டா அவன் இங்க பக்ரி மேல கை வச்சது? சுவாமியே சரணம். இது எப்படி இருக்கு கண்ணா? அதிருதில்ல.
சப் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் தாஸ் ரிப்போர்ட்டிங் சார். கூட்டி வாரி போடு குப்பையில. டேக் தி பால். வானத்தை பார்த்துக்கிட்டே நடக்காதீங்கடா. பூமி மாதாவையும் மதிக்கணும். இல்லனா ஃப்ரீயா கிடைக்கிற 6 அடி நிலமும் கிடைக்காது. அனாதை பணமா நாரி போவேன். யாரும் பட்டில. சாரு யாரு? புது சிட்டி போலீஸ் கமிஷனர் தயா சங்கர். கடவுளே. எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு உங்க தயவு கிடைக்குமா சார்? நல்லவங்களுக்கு தயா, அக்கிரமக்காரங்களுக்கு நோ தயா. இடி ஆன் தி ஸ்பாட். ஓகே தானே? ஓகே சார். வாட்டா. சொல்லுங்க பிள்ளை. ஃபேன்சி ட்ரெஸ் நடத்தி சிட்டில ஆட்டோ டிரைவருங்க கிட்ட கைதட்டு வாங்கினவங்க புது கமிஷனர் தயாசங்கரோட கதைய. இந்த மாநகரத்தை கிளீன் பண்றதுக்காக நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற புல்டோசர் தானே அவன். கொஞ்சம் விளையாடட்டுமே, நமக்கு என்ன குறைய போகுது இல்லையா சிஎம்? 5 வருஷம் முடிய போகுது. அடுத்த எலெக்ஷனுக்கு காத்து மாதிரி வீசுமோன்னு பரவலா பேச்சு வேற இருக்கு. அதை தடுக்க எதையாவது செஞ்சு மக்களோட கைதட்டல வாங்கணும் இல்லையா? இல்லையா பின்ன? ஒத்துக்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு ஜனங்களோட கைதட்டல் அவசியம் தான். ஆனா அத ஜீவியோட ஆளுங்க நெஞ்சில புல்டோசர் ஏத்தி நீங்க வாங்க கூடாது. இந்த பக்கரி எனக்கு வலது கையா இருந்தா தெரியும். அதனாலதான் கேஸ் கூட எழுத விடாம நானே கூப்பிட்டு சொல்லி இவனை உடனே வெளியே விட்டது. ஐயோ, பார்த்தா பரம எதிரி கூட பொறுக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஏறி செமத்தியா மிதின்னு வச்சிருக்கான் பக்ரி. இந்த ஊர்ல நிம்மதியா பிழைக்கணும்னா அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னன்னு அவனுக்கு தெளிவா கத்து கொடுங்க. இல்லன்னா அந்த ஜீவி யாருக்காகவும் எதுக்காகவும் வரமாட்டான். எல்லாருக்குமே சிலுவை பயணம் தான், the way of cross. அதுக்கப்புறம் யாரு வந்து காலை பிடிச்சு கதறினாலும் இந்த ஜீவி மனசை மாத்திக்கவே மாட்டான். கோவப்படாதீங்க ஜீவி சார். நம்ம சிஎம் கையில் தானே காவல்துறை இருக்கு. என் ஆர்டர் மீறி எல்லாம் அவனால ஆட முடியாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க. வேணும்னா நாளைக்கே வந்து ஜீவிய பார்த்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி இந்த மாநிலத்தோட டிஜிபிங்கிற முறையில ஆர்டர் போடட்டுமா? நோ, தேவையில்லை. எனக்கு அவனை பார்க்கணும். நான் பார்ப்பேன். ஜாவேத் சார், இதோ சாரி சார். eat this. Eat. Eat, I say. No. Eat like a dog. Do what I say. இந்த மாதிரி நான் அவனை பார்க்கணும். அந்த தயாசங்கர் like an obedient dog. மீனா, இதோ வந்துட்டேங்க. அது சரி, என் யூனிஃபார்ம் எங்க? இன்னைக்கு அண்ணா யூனிஃபார்ம நான் தான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டான் நந்து. அயன் பண்றதும் ஷூ பாலிஷும். இதோ வந்துட்டான். என்ன நந்து, அண்ணியோட வேலையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டியா? ஏய், என்ன நந்து இது? நான் படிக்க மாட்டேனா? மீனா, இவன் சோப் போடுறது பார்த்தா ஏதோ மேட்டர் இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு. அப்படி வா வழிக்கு. என்ன விஷயம்? சொல்லு. அட சொல்லு. கேமராவா? ஒண்ணுக்கு 2 இருக்கு. வீடியோ கேமராவா? இவன சீரியல் எடுக்க போறானா? ஒரு ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஓ, போலீஸ் ஸ்டோரியா? அது சரி. தப்பா எதுவும் எடுக்கணும்னா பரவாயில்ல. எப்படியே வாங்கி கொடுக்கலன்னா விட மாட்டேன். சீக்கிரத்தை வாங்கி கொடுக்குறேன். என்னாச்சு? வழக்கத்துக்கு மாற கண் கலங்கி இருக்கு. என்ன தெரியல, மனசுல ஒரு சின்ன இன்னும் தெரியாத பயம். எனக்கு நேத்தே இந்த சந்தேகம் இருந்துச்சு. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து நீ கொஞ்சம் பயந்துடுவியோன்னு. யார் அந்த ஜீவி? ஒரு கிருமி. அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் பேரு தான் பெருசு, வெளியே வர மாட்டாங்க. இந்த ஹைடெக் யுகத்துல உலகம் பூரா தொடர்பு கொள்ள ஒரு சின்ன கம்ப்யூட்டர் போதும். அதனால எல்லா விஷயங்களையும் ஹைலி கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறாங்க, ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவானுங்கல்ல. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே. இதோ பார், இவனுங்களை பத்திலாம் யோசிச்சு தயவு செஞ்சு உன்னை நீயே குழப்பிக்காத. நான் சந்தோஷமா இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த சின்ன வீடு தான். அந்த குப்பைங்களுக்கு இங்க இடம் இல்லை. ஓகே? மார்னிங் சார். நான் டீம் செலக்ட் பண்ணிட்டேன் சார். சார், ஐ எம் கான்ஃபிடென்ட் சார். தேங்க்யூ. ஆபரேஷன் அக்னி. இந்த சிட்டியோட தலையெழுத்தை மாத்தி எழுத போற என்னுடைய மிஷன் ஆபரேஷன் அக்னி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். Pray for me. அது அப்படிதாடா சொல்லணும், இல்லனா அவனை பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பேன். ஹலோ, சாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே, சாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சாமி சரணம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சாமியே ஐயப்போ, ஐயப்போ ஏய். Bullshit. வணக்கம் சார். வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க சார். சரியா இருக்குடா. ஹலோ, சர்ச் பண்ணுங்க சார். நோ. எல்லாத்தையும் பார்த்து நிதானமா இறக்கி வை. அந்த பக்கம் இறக்கி வை. போ. அது மெதுவா. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கு. சரி, ஒரு கை பிடிப்பா. அத புடி. மெதுவா. பார்த்து இறக்கணும். இங்க இறக்கு. ஹலோ, என்ன சார்? மாடு கிட்டிய மந்திரம் சொல்றியா? பரவாயில்ல. சுக்கிர திசையில அனுபவிக்காதவனும் இல்ல, ஆதித்ய திசையில அலையாதவனும் இல்ல, ராகு திசையில வாழ்ந்தவனும் இல்ல, ராஜ திசையில கெட்டவனும் இல்ல. தயா சங்கருக்கு இப்ப ஆதித்ய திசை, ஜீவிக்கு ராஜ திசை. இப்பவே இந்த சிட்டியை நக்கி நக்கியே சுத்தமாக்கிடுறேன்னு சொல்லி தொடப்பத்தையும் பக்கெட்டையும் எடுத்துட்டு கிளம்புன தயாசங்கரோட இந்த மோசமான தோல்வி எதிர்கட்சிக்காரங்களுக்கு பூந்து விளையாட கிடைச்சிருக்கிற ஒரு வெற்றி இல்லையா கேடி? ஏழை மக்களோட கைத்தட்டல எப்படியும் வாங்கிடுவேன்னு தானே தான் பந்தய குதிரையான தயாசங்கரை களம் இறக்குனாரு சிஎம். ஆனா குதிரை குப்புற விழுந்துடுச்சு. பந்தய குதிரை தயாசங்கர குப்புற விழ வச்ச ஜீவிக்கு எதிர்கட்சி துணை தலைவருங்கிற முறையில என்னோட பாராட்டுகள். பாராட்ட ஐஜி பிள்ளைக்கும் தாசுக்கும் சொன்னா போதும். இவங்க தானே ஆபரேஷன் அக்னி கிளம்பிடுச்சுன்னு என் கைத்தடிங்களுக்கு மெசேஜ் கொடுத்தது. கெடி, நீங்க என்ன செய்றீங்கன்னா
உடனடியா தெரு தெருவா மேடை போட்டு இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லி அவங்க ஓட்டையெல்லாம் நமக்கு சாதகமாக்கி அடுத்த எலெக்ஷன்ல நாம ஜெயிச்சு காட்டணும். அடுத்த அமைச்சரவையில் ஹோம் மினிஸ்டர் ஆக போறது நீங்க தானே? அதுக்கப்புறம் என்ன மறந்துட மாட்டீங்களே? பேருக்கு தான் நான் மந்திரி, ஆள போறது நீங்க தான். அதான் நடக்கணும். இல்லனா உங்களுக்கு முடி சுட்டுற கையாலேயே உங்க முடிவுரையும் எழுதிடுவேன். ஜீவிய தெரியும்ல? ஜீவி சார், கூடவே உங்களுடைய ஒற்றர்கள் முத்திர குத்தப்பட்டு உங்களுக்காக உழைக்கிற எங்களை மாதிரி அப்பாவி போலீஸ்காரங்களையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. He is kind and merciful to the ones whom he has chosen. தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மேலே கருணையும் ஆசீர்வாதமும் பொழியப்படும். Wisdom of Solomon chapter 3 sentence 9. எதுக்காக இந்த முடிவு தயா? ஏதோ பத்திரிகைக்காரங்களும் டிவி காரங்களும் சின்னதா குறைஞ்சிட்டாங்களே, நாம எதுக்காக தளர்ந்து போகணும்? விட்டுருங்க. இல்ல சார், தோல்வியை மறக்கிற எருமை தோல் இல்ல எனக்கு. ஐ நீட் a change. அதனால தான் கொஞ்ச நாள் லீவ் அப்ளை பண்ணிருக்கேன். ஆமா, எருமை தோலா இருக்க முடியுமா? மேல இருக்கிறவங்களுக்கு என்ன உத்தரவு போட்டுருவாங்க, அதை செயல்படுத்த நாம லோல் பண்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல? சரி சரி, நீங்க லீவ் எடுங்க. அப்படியே ஃபேமிலியோட எங்கேயாவது ஒரு ரவுண்டு நல்லா சுத்திட்டு வாங்க. இப்பதான் மூளைக்கு மூளை வாட்டர் தீம் பார்க் கட்டி இருக்காங்களே, போய் நல்லா நீந்தி குளிங்க, மூளை சூடு குறையட்டும். தயா, நம்ம ஃப்ரிட்ஜில் நல்ல ஜில்லுன்னு பீர் இருக்கு, ஒன்னு எடுக்கட்டுமா? எனக்கும் ஒரு கம்பெனி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன், என்ன சொல்றீங்க? சாரி சார். வருவான் அவன் சிங்கமாய், உயிரும் தருவான் ஒரு தங்கமாய். இவன் உண்மை தமிழ் மகன், அன்பால் இவன் நம்மை ஆளுவான். தோழ 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 பாட்டாளி தோழனே. தோழ 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 பாட்டாளி தோழனே. பாட்டாளி அவன் வானம் பூமி போகும் பாதை அறிந்தவன் கூட்டாளி. அவன் 100 யானை மோதி பார்க்க துணிந்தவன் அடவேறு. அவன் வாழும் காலம் நாமும் வாழ திறந்தது வரலாறு. அவன் காணும் முன்னே பூமி அதிரும். Left. Open, open, open. Open. Ambulance! இது என்னையா? Operation Agni is successfully completed, sir. அது எப்போ? துரோகியை கூட வச்சுக்கிட்டு எதிரியை கல்லெடுக்க முடியாதுல்ல, அதான் தனிச்சு செயல்பட்டேன். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இந்த நகரத்தை நரகமாக்கிய ஜீவியோட அரெஸ்ட். நோ, இப்போ அவசரப்படாதீங்க. நான் இந்த ஃபைலை கொஞ்சம் படிக்கணும். நீங்க படிக்கணும் சார். உங்கள மாதிரி ஆளுங்க படிக்க இதுல நிறைய இருக்கு. இது உங்க காப்பி தான். ஒரிஜினல் கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு. ஜிவி அரெஸ்டுக்கு வாரண்ட வாங்கியாச்சு.
பாய் சார். கணிதம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி கோணல் புத்தி தோணும்னு சொல்லுவாங்க. யாருக்கு? எனக்கா உங்களுக்கா? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஞானஸ்தானம் அளிக்கிறேன். சார், உள்ள சிஎமோட பேரப்பிள்ளைக்கு ஞானஸ்தானம் பண்ற நிகழ்ச்சி நடக்குது. ஜிவி தான் காட்ஃபாதர். இந்த சமயத்துல எல்லாரும் முன்னாடி ஜிவி பேப்டிசம் முடிச்சுட்டு காட்ஃபாதர் வெளியே தானே வருவாரு. பக்கத்துல சுடுகாட்டுல போய் படுத்துக்க மாட்டாரு. I know what I'm doing. Follow my instructions. சார். ஜாவேத், ஜிவி. பயந்தே போயிட்டேன். வேண்டாம் நந்து. என்ன பண்ற நீ? எனக்கு வெக்கமா இருக்கு நந்து. ப்ளீஸ் நந்து, வேண்டாம். ஏய், யாரை கிண்டல் பண்றேன்னு தெரியுதுல்ல? தோ வந்துட்டாரு. நீயே போய் தோற. எல்லாம் கடவுளோட கிருபை. வேற என்ன சொல்றது? சார். என்ன? உங்க கூட இருக்கிற ஜிவி அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் சார். வாட்? ஜிவி அரெஸ்ட் பண்ண போறீங்களா? சாரி சார். உங்க பேரனோட காட்ஃபாதர் ஜிவி இல்ல. இந்த சிட்டில நடக்கிற கொலைகளுக்கும் போதை மருந்து மாஃபியாவுக்கும் விபச்சார கலாச்சாரத்துக்கும் காட்ஃபாதரான ஜிவி அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். பரிசுத்தமான இந்த தேவாலயத்துக்கு முன்னாடி மாநிலத்தை ஆள்ற முதலமைச்சர் கண்ணெதிரிலேயே ஜிவி மாதிரி ஒரு விஐபி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மக்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய வரும். இதை நான் அனுமதிக்க மாட்டேன். சல்யூட் அடிச்சிட்டு வாயை மூடிட்டு வந்த வழியே கிளம்பு. சார், கஸ்டம்ஸ் ஆபீசர் ஹர்ஷதோட கொலை வரைக்கும் கணக்கில்லாத பல அக்கிரமங்களை செஞ்ச ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ண கோர்ட் ஆர்டரோட இங்க வந்திருக்கேன் சார்.
குற்றவாளி இந்த ஊரை விட்டு தப்பிக்க முயற்சி பண்றதாலதான் தேவாலயத்துக்கே நாங்க வர வேண்டியிருந்தது. அப்படின்னா நாளைக்கு கோர்ட்ல ஜீவி நேர்ல ஆஜராவாரு. உங்க ஆதாரங்களை அங்க வந்து பிரசன்ட் பண்ணுங்க. பட் சார், ஷட் அப். உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறது காவல்துறையை கையில வச்சிருக்க முதலமைச்சர், இந்த மாநிலத்தோட முதலமைச்சர். நான் சொன்னதை மூடிக்கிட்டு செய்யக்கூடிய சாதாரண போலீஸ்காரன் நீ. இந்த ஐபிஎஸ் திமிரெல்லாம் என்கிட்ட வந்து காட்டாத. சார் நான் obey my order and clear out. சார், தான் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறான். இவனை மன்னித்தருளும். எனக்கு மட்டும் ஏன் இந்த டென்ஷன்? நான் மட்டும் அக்கிரமங்களை பார்த்து ஏன் இப்படி கொதிக்கணும்? எதையுமே பார்க்க கூடாது, கேட்க கூடாது, பேசக்கூடாது. நந்து, உன்ன மாதிரி வாய் பேச முடியாதவன பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. அக்கிரமங்கள் நிறைஞ்சிட்ட ஊர்ல வாழணும்னா ஊமையா வாழைக்கணும். ஆனா அது என்னால முடியலையே. மீனா, மீனா, மீனா. என்னாச்சு? மீனா என்னாச்சு? மீனா, டாக்டர்! இப்ப எதுக்காக தயா இப்படி கோச்சுக்கிற? கமிஷனரா இந்த சிட்டில எதுவும் சாதிக்க முடியலங்கிற ஏக்கமா, இல்ல உடன்பிறப்போட உடல் எரியறதுக்குள்ள எதிரிய தீத்து கட்டணும்னு ஏதாவது சபதம் பண்ணிருக்கியா? பிட்டி ஆன் யூ தயா. நாட்டு நடப்ப புரிஞ்சுக்கிட்டு ஏன் உன்னால ஒத்து போக முடியல? நீ நினைக்கிற மாதிரி இந்த காக்கி யூனிஃபார்முக்கு நாங்க எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல. வெள்ளக்காரங்க தொடக்கிற பேப்பருக்கு இருக்கிற மரியாதை கூட உன் ட்ரெஸ்ஸுக்கு இல்ல. சாலிட் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண வந்தியே, என்னாச்சு? என் மயிரை கூட புடுங்க முடியல. இந்த போலீஸ், நீதித்துறை இதெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க கையில தான். ஜனங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கோட்டையில கூட்டம் நடத்துவாரு, ஆட்சிய ஜீவி நடத்துவான். உன்ன மாதிரி தனி மனித ராணுவத்தை எல்லாம் என்னோட சுண்டு விரலாலேயே அழிச்சிடுவேன்.
இதுக்கு மேலேயும் என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் திங். நியாய அநியாயங்களை பார்த்து நீதி வழங்க வேண்டிய ரெஸ்பெக்டட் ஜட்ஜ், இந்த நீதிபதி முன்னால நீ என்ன கொண்டு போய் நிறுத்தினா எந்திரிச்சு நின்று எனக்கு சல்யூட் அடிப்பாரா இல்ல 14 வருஷம் சிறை தண்டனைன்னு தீர்ப்பு எழுதுவாரா? Come out from dreams, Daya. Reality is unbelievable than dreams. உனக்கு நான் ஒரு சின்ன தண்டனை தான் கொடுத்தேன். நான் நினைச்சிருந்தா ஒரே நொடியில உன்னையும் பஸ்பமாக்கி இருக்க முடியும். ஆனா நான் அதை செய்யல. Because I need you. வந்துடுறேன். நீயும் மறக்க. எனக்கு நீ வேணும். உன்னோட இரும்பு கை. யாரா இருந்தாலும் நெஞ்சுக்கு நேரா துப்பாக்கியை தூக்குற தைரியமான உன் மனசு. இதெல்லாம் என் கூட இருந்தா ஜீவி உயருவான். மேல மேல உயருவான். அப்படி நான் உயரும் போது நீயும் என் கூடவே வரணும். As a friend, as an equal partner. அப்புறம் எல்லா பெரிய மனுஷனும் உனக்கு சல்யூட் அடிப்பான். நீ ஒரு பார்வை பார்த்தாலே அப்படியே தொட நடுங்கும். Do you get me, Mr. Dayash? இதுக்கு சம்மதம் நான் cheers சொல்லி என் கூட ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தோழன் ஆயிடு. உயிர் தோழன் ஆயிடு. இதுக்கு மேலேயும் என் எதிரியாத்தான் இருப்பேன் நீ நினைச்சா இந்த புல்லட்ஸ் உனக்கு எப்படி வேணுங்கிறது தான் என்னோட கேள்வி. With whiskey, with soda, with water, or direct? Come on, speak out. This is my life blood. மனிதர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னித்தருள நான் ஏற்படுத்தி இருக்கும் புதிய உடன்படிக்கையான என் ரத்தம். Share with me. Yeah, Matthew 26:27. You are great, Daya. என் உயிர் தோழன் ஆயிட்ட. No. இந்த புதிய உருமாற்றத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கு. Wait till then. மணி பவர், மசில் பவர். சக்தி உள்ளவங்க பின்னாடி தான் உலகம் போகுது. யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இதெல்லாம் எழுதவும் பேசவும் பயன்படுற ஏட்டு சுரக்கா. தியாகம் பண்றவங்களை யாரும் ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்ல. ஜெயிக்கிறவன் மட்டுமே பேசப்படுறான். இது புரிஞ்சதுல இருந்து சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தயாசங்கர் கூடு விட்டு கூடு பாய முடிவு பண்றான். A man without a face, a man without a heart. தயாசங்கருடைய பாதை மாறிய பயணம் ஆரம்பமாச்சு. யுத்த காண்டம். இப்ப எதுக்காக இப்படி ஒரு முடிவு? எது சரி எது தவறுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது சார். தயாசங்கர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆபீசர் ராஜினாமா செய்யது டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய நஷ்டம். ஆனா இந்த நஷ்டம் கூட உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும் சார். தயா மனசுல எதையோ வச்சுக்கிட்டு நீங்க எதையோ பேசுறீங்க. ஆமா சார். உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா எதையும் வெளியே சொல்ல முடியல. காக்கி சட்டை போட்டவன் கடவுளுக்கு சமானம், நம்மளை காப்பாத்துவான்னு ஜனங்க 100% நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நம்ம நாசமாக்கிட்டு இருக்கோம். யார் வற்புறுத்தி இந்த வேலைக்கு வர்றதில்ல. மக்களுக்கு சேவை செய்யணும், தியாகங்கள் செய்யணும், ஐஜி அருள் மாதிரி வால்டர் தேவார மாதிரி வரணும், கனவோட வரணும். ஆனா நமக்கு உத்தரவு போட வேண்டிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் யார் காலியோ விழுந்து கிடக்குறாங்க. ஆட்சியுடைய ஆணி வேறையே தன் கையில வச்சு ஆட்டி வச்சிட்டு இருக்கிற ஜீவி மாதிரி தேச துரோகி முன்னாடி நான் நின்னப்பதான் போனது ஏன் மரியாதை இல்ல, காவல்துறையோட மரியாதைன்னு புரிஞ்சுது. காக்கும் கரம் காவல்துறையோட கரம்னு ஏழைங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைய நம்ம நாசமாக்கிட்டோம். வெக்கமா இருக்கு சார். தயா நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. இது பிரச்சனைகளுக்கான பரிகாரம் இல்ல. அந்த பரிகாரத்துக்கான முதல் கண்ணி வெடிதான் இந்த ராஜினாமா. And this resignation is most inevitable. அது இல்லாம இன்னும் இந்த யூனிஃபார்ம்குள்ள இருந்ததை நான் என் கடமையை செய்யணுங்கிற நிலைமை வந்தா என் துப்பாக்கில இருந்து வர்ற முதல் புல்லட் பாயிற இடம் உங்களுடைய மூளையாதான் இருக்கும் சார். மிஸ்டர் தயாசங்கர். எஸ், I am தயாசங்கர். அதனால தான் உங்க கூட மோதாம
இந்த நாட்டுக்காக உழைக்கிற தேசபக்தி உள்ள குடிமகனா வாழணுங்கிற வைராகியத்தோட வெளியே போறேன். ஓம் அப்ரம்மணாய பிதர்வம்சஜாத மாதுர்ஸ்வதாம் வம்ச பவாமதியாய தோஷஸ்மின் நம தபோபகாராஸ்ய சிருஷ்டாஸ்ய திருஷ்டாஸ்ய மித்ராணி சஸ்ய பிண்டம் அகம் கருஷ்யே நம. இறந்து போனவாளை மனசுல நினைச்சுண்டு பிண்டத்தை வைங்கோ. எள்ளு தண்ணியை எடுத்து முன்னோர்களை நினைச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுங்க. இந்த இலையோட பிண்டத்தை எடுத்து ஜலத்துல விட்டுட்டு ஈஸ்வரன் நினைச்சு முங்கி எழுந்துருங்க 3 தடவை. இன்னொரு தர்ப்பணம் செய்யணும் சாமி. பேரு நட்சத்திரம் தயாசங்கர், சதய நட்சத்திரம். இதை நீங்க செய்யணும் சாமி, மறுக்காதீங்க. தன்னை அடிக்க உருவாக்குற நெருப்புல எரிஞ்சு போன தயாசங்கர் போலீஸ் ஆபீசரோட தர்ப்பணம். சூரிய புத்திரனா பிறந்து சூத புத்திரனா வளர்ந்த கர்ணனுடைய திறமைகளை புரிஞ்சுகிட்டு அரவணைச்சது எல்லா தர்மங்களும் தெரிஞ்ச பாண்டவர்கள் இல்ல, துரியோதனன் தான். அர்ஜுனனை விட திறமசாலியான ஏகலைவனோட கட்ட வரல துரோணர் குருதட்சணையா கேட்டு வாங்கினது தான் அரும சிஷ்ய முகத்துல பயத்தோட நிழலை பார்த்ததுக்கு அப்புறம் தான். தன்னை விட சிறந்த ஒரு வீரனை பார்க்கும்போது எந்த ஒரு வீரனும் மிரளத்தான் செய்வான். பட் ஜீவியோட ஸ்டைல் அப்படி இல்லவே இல்லை. ராவணனை தூக்கி எறிஞ்சிட்டு ராமர் கிட்ட சேர்ந்த விபீஷ்ணன் அல்ல தயாசங்கர், அவன் நோவடிக்கப்பட்டவன். ஐ நோ இட் ஷாவே. போர்க்களத்துல காயம்பட்டு மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு வீரன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தா உனக்கு விசுவாசமா இருப்பேன்னு வாக்கு கொடுத்தா அவனுக்கும் இந்த ஜீவி ஒரு வாய்ப்பு கொடுப்பான். தயா ஒரு வீரன், அவன் எனக்கு வேணும். சார், தயாசங்கர் வந்திருக்காரு. No one can serve two masters. He will hate one and love the other. He will be loyal to one and despise the other. You cannot serve both God and money. Matthew 6:24. தயா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீ எனக்கு விசுவாசமா இரு. அப்புறம் உன்னை எங்க கொண்டு போறேன் பாரு. சொல்லு, என்கிட்ட ஒப்படைக்கிற முதல் வேலை என்ன? அட, என் மனசுக்குள்ள இருக்கிறத ஒரே நொடியில புரிஞ்சுக்கிட்டியே. சொல்றேன். ரவீந்திரநாத் குரானா வடக்குல இருந்து பிழைக்கிறதுக்கு இங்க வந்தவன். பீடா சோடான்னு கண்டதையும் வித்து பெரிய ஆளானா. இந்த நகரத்துல முக்கியமான இடங்கள் எல்லாத்துலயும் நிலங்களை வாங்கினான். ஜுவல்லரிஸ், டெக்ஸ்டைல் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், அப்படி எல்லா துறையிலையும் தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். முந்தியெல்லாம் என்ன பார்த்தா சலாம் சர்கார்னு மரியாதையா ஒதுங்கி நின்னவன் அதுக்கப்புறம் மாறிட்டான். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்ல எல்லாத்துலயும் தன்னோட குரல் தான் தனியா ஒலிக்கணுங்கிறது அவனோட ஆசை. சினிமாவில் நடிச்சு இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவன் லட்சியமா. வெளிநாட்டு விருந்தினர்கள் வந்தா அவங்கள தங்க வைக்க மகாபலிபுரத்துல மெயினான இடத்துல ஹெலிகாப்டர் இறங்குற அளவுக்கு ஏகப்பட்ட வசதியோட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு நான் பார்த்து வச்ச இடத்தை ரொம்ப தந்திரமா அவன் வாங்கிட்டான். வாங்கினதை விட 2 மடங்கு விலை தரானாலும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். குடும்பம், குழந்தைன்னு அவனுக்கு எந்த பந்தமும் கிடையாது. மாநில அரசு என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி மத்திய அரசு அவன் கைக்குள்ள. இங்க இருக்கிற பரதேசிங்க
கூட்டணிக்கு பயந்துகிட்டு அவங்க கூட மோதாதன்னு மேல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு அடங்கா பிடாரி ஆயிட்டான் தயா. ஆனா நீ அவன் அடக்கணும். ஐ எக்ஸ்பெக்ட் an intelligent move without bloodshed. எப்படியாவது எனக்கு அந்த இடம் வேணும். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டிக்குள்ள அவன் வாங்கி குவிச்சிருக்கிற சொத்து முழுசும் என் கைக்கு வரணும். தருவான். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம குரானா எழுதி தருவான், சாட்சியோட. I'm sorry, sir. It's okay. Excuse me, sir. Are you Mr. Ravindranath Khurana, the great business magnate? Yeah, you're right. Oh God, what a surprise! Really, it's a precious moment to me. Thank you. He சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. உன்னோட எக்ஸைட்மெண்ட்ட பாக்கும்போதே தெரியுது உனக்கு எவ்வளவு சந்தோஷம். ஐயோ, குரானா சாருக்கு தமிழ் தெரியுமா? தமிழ்ல மட்டும் இல்ல, 14 மொழிகள்ல நான் ரொம்ப நல்லாவே பேசுவேன் மிஸ் நந்தினி. Oh great, you know my name. Yeah, I know everything about you. இல்லன்னா நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பேனா? மிஸ் நந்தினி ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். இப்போ தமிழ்நாடு டூரிஸ்டோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ட பத்தி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரிசர்ச்சுக்கு அலர்ட் பண்ண ஸ்டைஃபன் பத்தாம பார்ட் டைமா ஒரு வேலை தேடுறேன். இங்க ரூம் நம்பர் 101ல தங்கி இருக்க. Am I right? Wow, I'm flattered. எனக்கு ரொம்ப குளிருது. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். Okay, okay. Sir, if you don't mind, can we have dinner together? நீ சொல்லி மறுக்க முடியுமா? My pleasure. Ooh, when will you come to my room? Within an hour, I will be in 101. Welcome, sir. Please come. Thank you. Please be seated. This is an unforgettable evening in my life. Really? I swear. You're so fascinating. You too. Sir, kudikarthukku something hot or cold? You're so hot. So we will have something chill. You silly guy. Can I open it? Oh, sure. Oh, It's okay. It's okay. I'm sorry. I'm so sorry. This is for Mr. Khurana. Excuse me, sir. Yes, my dear Nandini. Come on. What is this? This is for you. What is this? You have a laptop with you? Yes, I have. Play it here. Okay. No. Who did this? Who did this? किस कुत्ते की औलाद में इतना ताकत और हिम्मत हो रविंद्रनाथ खुराना की ब्लैकमेल करे? நீ பெரிய புத்திசாலின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உன் வீக்னஸ் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனைக்கு அங்குசம் மாதிரி ஒன்ன மடக்க இந்த வழியை கண்டுபிடிச்ச குரானா பாய். இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய். இல்லன்னா உன்னுடைய காம களியாட்டெல்லாம் எல்லா சேனல்லையும் பத்திரிகையிலையும் வரும். அதோட நீ உருவாக்கி வச்சிருக்கிற பிரம்மச்சாரி இமேஜ், நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற பத்மஸ்ரீ பட்டம், फिक्र मत करना. मैं क्या चाहता हूँ ऐसा पूछा तो जवाब सिर्फ एक ही है. सिंपल. नंदिनी கிட்ட blank papers இருக்கு. எல்லாத்துலயும் சைன் போடு. You? No. என்ன டேய் உனக்கு அறிவில்ல? You are at gun point. நீ மரியாதையா சைன் போட்டு கொடுக்கலன்னா உன்னுடைய பத்மஸ்ரீயும் மன்மதஸ்ரீயும் கோவிந்தா
Give it. Thank you, my dear Daya. நான் தான் சொன்னேன், உன்னோட புத்தியும் சக்தியும் என்னோட இணைஞ்சா ஜீவி உயருவான், எல்லாத்தையும் அடைவான், எல்லாத்தையும். இனி நாம ஆரம்பிக்க போறோம் புது தேரோட. நீங்கள் வலைகளை போட்டுவிட்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால வந்தவங்க மாதிரி இனி இவங்க எல்லாரும் உன் கூட இருப்பாங்க தயா. ஜாவேத் பாய் சமதர்ம கட்சிக்காக கொலை செய்யவும் தற்கொலை செய்யவும் தயாரா இருந்த தொண்டன். ஆனா அந்த கட்சி இவரை தூக்கி எறிஞ்சப்போ அந்த கொடியை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்த கர்ணன் விரோதிய கூட மன்னிச்சு விட்டுருவான், ஆனா துரோகிய களை எடுத்துருவான். கிரிகிரி, ஜெகன் அண்ட் பாவா, a group of young blood, and சக்தி. இனி இவங்க தான் உன் படை. My beloved நிரஞ்சன் தாஸ், நடக்க போற விஷயங்களை முன்னாடியே எனக்கு அறிவிக்கிற மெசஞ்சர் யோவான் ஸ்நானகன். I know he's a good messenger. எஸ், நான் ஒரு நல்ல ஒற்றன், அவ்வளவுதான். அதில் வர நன்மை தீமை பற்றி நான் கவலைப்படுறது. கையை விட்டு போன இடம் திரும்ப எனக்கே கிடைச்சத சந்தோஷமா கொண்டாட போறோம் பாட்டாளி தோழா. லெட்ஸ் பார்ட்டி, பார்ட்டி ஹார்ட். நீதி மேடை போட்டு அமர்ந்தது விழிகாட்ட, அடல் காற்று கூட வெற்றி பாட்டி எழுந்தது வழிகாட்ட, தினம் ஏற்றும் மக்கள் ஏக்கம் தீர்ந்து குளிர்ந்தது தனி கூட்டம், அவன் பாவைப்பட்ட வீரம் அச்சம் உந்தன் வாழ்வில் இல்லை, ஆண்மை என்ற சொல்லின் எல்லை பாட்டாளி தோழனே, உழைக்கும் மக்கள் உந்தன் பக்கம், வெற்றி ஒன்றே உன்னை பாட்டாளி தோழனே. வந்தால் வரும் ஒரு பூகம்பம், இரவும் பகலும் அவன் ஆரம்பம், கண்ணன் போல வாரி வீசுவான், கண்ணன் போல மாயம் செய்யுவான், வேங்கை புலியாய் பாய்ந்தால் எதி கூட்டம் சிதறிடும், வேங்கை புலியாய் பாய்ந்தால் எதி கூட்டம் சிதறிடும். Hey, police! Hey, police! வர்கீஸ் என்ற ஜி வர்கீஸ் கிங் மேக்கர் ஜீவி ஆகிறதுக்கு முன்னாடி ரத்தமும் கண்ணீரும் கலந்த கதைகள் நிறைய இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டில ஃபுட்பாத்ல குப்பை தொட்டி பக்கத்துல பசியோட மயங்கி கிடந்த ஒரு பாவப்பட்ட பையன் தான் வர்கீஸ். குப்பையோட குப்பையா கார்பரேஷன் லாரியில அள்ளி போட்டாங்க. மூச்சு திணறி அவன் அழுதப்போ அந்த இடம் கூட லாய்க்கலன்னு வெளியே தூக்கி வீசிட்டாங்க. ரத்த காயங்களோட தெருவுல கிடந்த அந்த பிள்ளைய பார்த்து செத்து போயிட்டான்னு நினைச்சு அவன் நெஞ்சிலேயே ஏறி மிதிச்சாங்க. வலி தாங்க முடியாம திமிரி எழுந்தான், திருப்பி அடிச்சான். இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வளர்ச்சிக்கு நீங்க எல்லாம் தான் காரணம். கமான், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், நம்பிக்கை, அதுக்கு கைமாறா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்னோட ஆக்டிவ் பார்ட்னர்ஸ். ஐ எம் only a silent partner behind you. And Daya, he will be your boss. நோ, நாட் பாஸ், பாட்டாளி தோழன். Yes, பாட்டாளி தோழன். இனி இந்த உல்லாச படகுல நீங்க செய்ய போற பயணம் மறக்க முடியாத ஒரு அனுபவமா உங்களுக்கு இருக்கும். The most unforgettable voyage.
பேசுறத பார்த்தா ஜீவி எங்களை விட்டு ஒதுங்கி போற மாதிரி தெரியுது. அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? படகில் இருப்பவன் காற்றையும் கடல் அலைகளையும் கட்டளையிட்டு அடக்கக்கூடியவன் என்று உங்களுக்கு தெரியாதா? எஸ், படகோட்டியும் பொக்கிஷமும் இனி இவன் தான். பெருமழை வரதுக்கு முன்னாடி தேவன் நோவா கிட்ட செய்ய சொன்ன பேழ மாதிரி தான் தாயா. Come on friends, let us enjoy. Come on. One second. Yeah. Jeevi, what? Is it so urgent? Okay, I'll be there in a minute. I'm sorry friends, I have to go for an urgent meeting. You enjoy. I'll join you in the evening, okay? Goodbye. ஜீவி லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டாரு. Don't touch! Escape! இன்று உல்லாச படகில் பயணம் செய்த பிசினஸ் மேக்னட் ஜீவியும் அவரது கூட்டாளிகளும் படகு வெடித்து சிதறி மரணம் அடைந்தார்கள். சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்துத்தான் இந்த விபத்து நடந்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. அவர்கள் பயணம் செய்த தனியார் படகில் மதியம் 2 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. சிதறிய அவர்களது உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. Yeah. Speaking. Thank you. I'm coming down. See you. Bye-bye. தேங்க்யூ சார். Yeah, GB. That game is over. Now I am leaving India. Nera Dubai. அதுக்கப்புறம் பேங்காக், அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா எத்தியோப்பியா. Idiot! Why did you stop here? Which place is this? This is airport, my dear. What? ஆமாண்டா மொட்டை. எங்க இருந்தோ வருவீங்க, இங்க இருக்கிற இழிச்ச வாயனுங்க ஆதரவோட ஆட்சி பண்ணுவீங்க, தேவையானதை சுருட்டிக்கிட்டு ஓடி போவீங்க. இதையெல்லாம் நாங்க விரல சூப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? நான் அனுப்புறேன்டா உன்னை அட்லாண்டிகாவுக்கு. அதுக்கான விசாவோட தான் வந்திருக்கேன். எங்கடா போற? அட பரதேசி, உன்னை பெத்த தாயை விட உன்னை கவனிச்ச எங்களை எமனுக்கு பலி கொடுத்துட்டு நீ மட்டும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போலான்னு பாத்தியா? நீ எங்கடா போற? எத்தியோப்பியாவுக்கா? அனுப்புறேன்டா உன்னை. என்ன விடுங்க கிரெகரி, இவனை ஃப்ளைட்ல ஏத்துப்பா. டேக் ஆஃப் டைம் ஆச்சு இல்ல? கமா ஏத்துறவன காருக்குள்ள கோடி கொடியா சேர்த்தாலும் இப்படி பள்ளத்துல உருளும் போது காப்பாத்துவா போகுது. That was the end of Satan GVC. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அவனுடைய பூதகணங்களை அவனுக்கு துணையா அனுப்பி முதல்ல ஐஜி விக்ரமாதித்தன் பிள்ளை. இந்தா பிடிக்கிறியா? எனக்கு வேண்டாம். மீண்டும் முக்கிய செய்திகள். ஐஜி விக்ரமாதித்யா பிள்ளை மகாபலிபுரம் பீச் ரிசார்ட்டில் இருந்து விபச்சார
குற்றச்சாட்டாக கைது செய்யப்பட்டார். ஜஸ்டிஸ் ஜேக்கப் வர்கீஸ். நீங்க கேட்ட முழு தொகையும் இதுல இருக்கு. நீங்க தான் எப்படியாவது என் பையனை விடுவிக்கணும். தேங்க்யூ சார். We are from vigilance. You are under arrest. இந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் தப்பி தேர்தலில் நின்னு மந்திரி ஆயிட்டான். ஹோம் மினிஸ்டர் கேடி. வணக்கம். கடலூர் தினகரன். வாழ்த்துக்கள். என்ன அடக்கணுங்கிறது தான் அவன் முதல் முயற்சி. அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த பந்தய குதிரை தான் நீ. உண்மை தெரியாம நீயும் என்கிட்ட மோதன. அதனால்தான் நானும் ஒன்ன குறி வச்சேன். ஆனா உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீயும் பழைய தயாசங்கர் மாதிரின்னு தெரிஞ்சது. இப்ப சொல்லு ஜாக்கிர் அலி, தவறான வழியில ஜீவி சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் பங்கு போட்டு கொடுத்தது தவறா? அனாதை விடுதிகள், மனநல காப்பகங்கள், கருணை இல்லங்கள் இதையெல்லாம் உருவாக்கி இயலாதவங்களை வாழ வச்சது தப்பா? Then arrest me. சுனாமி மாதிரி இயற்கை சீற்றத்தால எல்லாத்தையும் இழந்து நிக்கிற அப்பாவி மக்களோட கண்ணீரை பார்த்து உலகம் முழுக்க இருந்து நல்லவங்க அனுப்பின பணத்தை வச்சு பொண்டாட்டிக்கும் வப்பாட்டிக்கும் பரிசு பொருள் வாங்கி கொடுத்த சுயநல அரசியல்வாதிகளோட வாயில துப்பாக்கிய வச்சு எல்லாத்தையும் நான் மீட்டு கொடுத்தது தீவிரவாதமா? வெளிநாட்டுல வேலைக்கு போனுங்கிற ஆசையில வர்ற நம்ம நாட்டு பொண்ணுங்களை இன்டர்நேஷனல் ப்ராஸ்டிடியூஷன் மார்க்கெட்ல விற்கிற லத்தீப் மாதிரி மாமாக்களை எந்த கருணையை காட்டாம இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சு வச்சது ஒருவேளை நான் பண்ண குற்றமா இருந்தா shoot me. Shoot me dead. No sir. You are absolutely right. இல்லாதவன் சொல்லாம எடுத்தா திருட்டு, சொல்லிட்டு எடுத்தா சோஷியலிசம். தீவிரவாதம் வேற, உரிமை போராட்டங்கிறது வேற. I can understand sir. இப்போ நீங்க தீமைகள் அடிக்கிற போலீஸ் ஆபீசர் தான். தர்ப்பணம் செஞ்சு பிண்டத்தை கரைச்சாலும் தயாசங்கர் என்ற போலீஸ்காரனோட ஆத்மா இன்னும் உங்க உடம்பு விட்டு போகல சார். அந்த தீ இன்னும் எத்தனை தீமைகள் அழிக்கும். I salute you sir. நதீரா, சொல்லு சகி. நிறைய தடவை நீ எனக்கு சொல்ல முயற்சி செஞ்ச. நான் தான் உன்னை பேச விடாம தடுத்துட்டேன். தயாசங்கரை பத்தி நீ சொன்னதெல்லாம் சரிதான். அவர் எந்த விதமான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டியும் செய்யறது இல்ல. நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மனசளவுல இப்பவும் அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். பாட்டாளி தோழனை சல்யூட் பண்ணிட்டு தான் வரேன். மீதி எல்லாம் வீட்டுல வந்து பேசிக்கிறேன். பாய், குட் நைட். நீ ஏன் பைக் இருக்கிற? சாரி சார், ஆர்டர் ஃப்ரம் தி டாப். Zakir. 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 வணக்கம். முக்கிய செய்திகள். சிட்டி போலீஸ் கமிஷனர் சகீர் அலி கொலை செய்யப்பட்டார். பாட்டாளி தோழனாக பவனி வரும் தயாசங்கர் தான் இந்த கொலைக்கு காரணம் என தெளிவான ஆதாரங்கள் கிட்டியுள்ளன. ஜக்கீர் அலி என்ன அனுசரிச்சு செயல்பட வேண்டிய ஒரு ரோபோ. அந்த தயாசங்கரை தீர்த்து கட்டதான் இவனை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புனேன். அவன் எதிரிங்க பேச்ச நம்பி பூமராங் மாதிரி என்னையே நோக்கி திரும்பி வந்துட்டான். ஆசீர்வதிச்ச கையாலேயே வாய்க்கரிசி போட்டுட்டேன். பாட்டாளி தோழங்கிற மெகா சீரியல் முடிஞ்சது. இனி அவனால வெளியில வர முடியாது. எல்லாமே என் பிளான் பிரகாரம் நடந்துருச்சு. ஓகே, we will meet soon. வணக்கம். வணக்கம் சார். நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் தாஸ். தெரியும் சார். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். வாங்க சார், உள்ள வாங்க. தேங்க்யூ. சக்கீர் சார் எங்க எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர். அதனாலேயே அவரை கொலை செஞ்ச பாட்டாளி தோழனுக்கு மேக்சிமம் தண்டனை கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். அப்பதான் சக்கீர் அலி சார் கல்யாணம் பண்ண மிஸ் நாதிரா பாட்டாளி தோழனை காப்பாற்ற ஃபேமஸ் கிரிமினல் லாயரான உங்க அப்பாவே ஏற்பாடு பண்ணதா தெரிஞ்சது. எவ்வளவு யோசிச்சும் எனக்கு இதுக்கான லாஜிக் புரியல. ஜக்கீரை கொலை பண்ணது பாட்டாளி தோழன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்.
அது மட்டும் இல்ல சார், எனக்கு தெரிஞ்சாகணும். என் சக்கீரை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம கொலை பண்ணது யாரு? நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் அதுக்கு சாலிட் எவிடன்ஸ் வேண்டாம். வேணும். தெளிவான ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். ஜஸ்ட் மினிட். சார், ஜக்கீரும் நானும் கடைசியா பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் கூட நான் எப்ப பேசினாலும் இதுல ரெக்கார்ட் பண்ற பழக்கம் எனக்கு இருக்கு. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட போன்ல பேசினேன். கேளுங்க சார். நதிரா, நிறைய தடவை நீ எனக்கு சொல்ல முயற்சி செஞ்ச. நான் தான் உன்னை பேச விடாம தடுத்துட்டேன். தயாசங்கரை பத்தி நீ சொன்னதெல்லாம் சரிதான். அவர் எந்த விதமான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டியும் செய்யறதில்ல. நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மனசளவுல இப்போ அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். மரண வாக்கு மூலம் மாதிரி ஜகீர் சொன்ன இந்த வார்த்தை போதாதா சார்? பாட்டாளி தோழன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க? நிச்சயமா இது ஒரு நல்ல எவிடன்ஸ். உண்மையை கண்டுபிடிக்க நீங்க எடுக்கிற முயற்சிக்கு என்னுடைய தரப்புல இருந்து நிச்சயமா சப்போர்ட் பண்ணும். பாட்டாளி தோழனை காப்பாற்ற வேண்டியது இப்ப எனக்கும் அவசியமாச்சு. பட் இந்த எவிடன்ஸை பத்திரமா பாதுகாக்கணும். இதை நான் இழக்க முடியாது சார். இது என் சகீரோட கடைசி பேச்சு. நான் சாகர வரைக்கும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார். எஸ் கமிஷனர் ஸ்பீக்கிங். என்ன கமிஷனரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பாட்டாளி தோழனை ரிலீஸ் பண்ணலன்னு வச்சுக்க, சும்மா சிட்டி பூரா பத்தி எரியும். அதுக்கு சாம்பிளா புறநகர் பஸ் ஸ்டாண்ட்ல 10 நிமிஷத்துல ஒரு குண்டு ஏன் போய் காப்பாத்திக்கோ. போய் பாரு, அதே பாரு, எல்லா இடத்தையும் தேடி பாரு. நீ அங்க போ, நீ இப்படி கொஞ்சம் பாரு போ. பாட்டாளி தோழரை போலீஸ் அராஜகம், பாட்டாளி தோழரை போலீஸ் அராஜகம், பாட்டாளி தோழரை பிடிங்க. பாட்டாளி தோழனை விடுதலை பண்ணலன்னா குண்டு வைக்க போறேன்னு போலீஸ் போன நீ தானே? சொல்லுடா, எங்கடா மறைச்சு வச்சிருக்க குண்டா? இதுக்குள்ள சார். ஏறுடா, சொல்லுடா, எங்கடா? ஓடு, அடிக்காதீங்க சார். சொல்லுடா, சொல்லுடா, எங்கடா மறைச்சு வச்சிருக்க? எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடா. எங்கன்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. இங்கதான் கொண்டு சொல்லுடா. கொடுத்தோம். வேண்டாம், நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. Come on, sir. நான் எந்த தப்பும் பண்ணலையே. என்ன சார், என்ன பிரச்சனை? பிரச்சனையா? நீ யாருடா? நான் தான் இடத்தோட ஓனர். எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க ஆர்டிஎக்ஸ் பாமலா? பாமா, என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த ஆள் சொல்லிதான் நாங்க எல்லா காரியமும் செஞ்சோம். சார், இவன் போய் சொல்றான் சார். இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இது யாரோ வேணும் நாடகம் பண்றாங்க சார். சார், நான் சொல்றது நம்புங்க சார். சார். சார், எல்லாமே பயங்கரமா வெடிக்கக்கூடிய குண்டுங்க சார். ஏண்டா அறிவு கட்ட கழுதை, இங்க எல்லாம் பாம்பு இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்து சொல்றா? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இவங்க வாயில இருந்து வளைக்கிறேன். யார் வாயில இருந்து எப்படி உண்மையை வளைக்கணும் எங்களுக்கு தெரியும்டா. கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க இவனை. ஏய், கேட்ச் ஹிம். ஏய், பாட்டாளி தோழனுக்கு
பல அப்பாவிகள் உயிரிழந்தார்கள். தேச விரோத குற்றம் சுமத்தப்பட்ட தயாசங்கர் இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வண்டாரு பாடுறா பாட்டாளி தோழன். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கல்லால் அடிச்சு கொல்லுங்கடா. இது சதி சார். இவர் எந்த தப்பு பண்ணல சார். கூட்டாளிங்கடா, அவங்களே அடிச்சு கொல்லுங்கடா. விடாதீங்க. ஜாகிர் அலியோட கொலை, வன்முறையை தூண்டி விடுதல், வெடிமருந்துகள் கடத்தல், தீவிரவாதம் எல்லா குற்றங்களும் ஒரே கேஸாக எடுத்துக்கொண்டு குற்றவாளி தயாசங்கரை 15 நாட்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஏய், உன்னை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. அட்வொகேட்டா? இல்ல, ஒரு பாதிரியார். கைதிகளை பார்த்து பிரார்த்தனை பண்ணா இப்படி சில பாதிரியாருங்க வருவாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். பாட்டாளி தோழா, do you remember me? ஜீவி. யாராலையும் இந்த ஜீவிக்கு அழிவே கிடையாது. சாத்தான் ஆட்சி செய்கிற இந்த பூமியில எனக்கும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மரணமே இல்லை. பட் யூ ஸ்டார்டட் யுவர் கவுண்டவுன். இனி உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. உன் கழுத்துல தூக்கு கயிறு இறங்கும் போது ஜீவி முன்ன விட பல மடங்கு சக்தியோட ஆட்சி அமைப்பான்டா. இல்ல, உன்னை ஆணிவேரோட பிடுங்கி எடுக்க ஜென்மம் எடுத்தவன்னா அதை தடுக்க யாருக்கும் சக்தி இல்லை. எந்த நீதி பீடத்துக்கும் உன்னை விட்டு கொடுக்காம நானே தீர்த்து கட்டி இருப்பேன். ஆனா அப்படி ஒரு மரணம் உன்னை மகாத்மாவாக்கி இருக்கும். நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகின்னு உனக்கு சில வச்சு மக்கள் மாலை போட்டு கும்பிட்டு இருப்பாங்க. அது கூடாதில்ல. அதனாலதான் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமான நிரஞ்சனை வச்சே ஜாகிர் அலியை நான் தீர்த்து கட்டினேன். உனக்கு ராஜ துரோகி முத்திர குத்தி நாட்டுல கலவரத்தை உண்டாக்கி உனக்கு எதிராக மக்களை கோஷம் போட வச்சேன். நான் வகுத்த சக்கர வியூகத்துல நல்லா மாட்டிக்கிட்டதையா. இனி உன்னால தப்பிக்க முடியாது. இங்கேயே முடிய போகுது The history of பாட்டாளி தோழன். உன்னை காப்பாத்த துணிச்ச ஜாகிர் அலியோட காதலி நாதிரா கூட இப்ப என் கஸ்டடியில தான். அவனுடைய அப்பா உனக்காக கோர்ட்ல ஆஜராகாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடு புலி ஆட்டம் எல்லாமே. வரட்டுமா? உன்னை பார்த்து நேர்ல சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு. குட் பை. இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். மனசுங்கிற உன் மனநல காப்பகத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அழகான மனநோயாளிய நேத்து ராத்திரி சிட்டியில சில சமூக விரோதிகள் சேர்ந்து கொடூரமா கற்பழிச்சு ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுட்டாங்க. உடம்பெல்லாம் தெரிச்சு போச்சு பாவம். இருந்தாலும் அழகான அந்த முகத்தை இன்னைக்கு பேப்பர்ல நான் பார்த்தேன். அது பார்க்கறதுக்கும் பொண்டாட்டி மீனா மாதிரியே இருந்துச்சு. நீயும் பாரு. சாரி ஃபாதர், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. எதை வைத்து அளக்கிறோமோ அதை வைத்துத்தான் நமக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:2.
ஜீவியோட இந்த வெற்றியை கொண்டாட மட்டுமே நான் இங்க வந்திருக்கேன். கொண்டாடத்தான போறோம் கேடி. ஆனா அதுக்கு முன்னாடி அவனை பாட்டாளி தோழனை ஒரு அடியா முடிச்சா தான் மனசாரும். அதை நான் பாத்துக்கிறேன். அவன் ஜெயில இருந்து உயிரோடு திரும்பி வர மாட்டான். நாதிரா ஹாசன், காவல் நாயகன் பாட்டாளி தோழனோட முகத்தை துடைக்கிறதுக்காக வந்திருக்கிற வெரோனிகா. ஆனா அவனை எங்க வலையில சிக்க வைக்க உதவியா இருந்தது இவதான். ஜாகிர் அலியுடைய மர்டர் கேஸ்ல இருந்து பாட்டாளி தோழனை காப்பாத்த போதுமான ஆதாரம் இவ தாங்கிட்ட இருக்குன்னு நிரஞ்சன் கிட்ட சொன்னதுனால தானே சீரியஸா பாம்பு பிளாஸ்ட் நடத்தி நாம கேஸ ஸ்ட்ராங் ஆக்க முடிஞ்சது. அப்படின்னா இந்த அழகிக்கு நாம நன்றி சொல்லணும் இல்ல நிரஞ்சன்? நிச்சயமா. நன்றி சொல்லி முடிச்சிட போறீங்களா? இவ என் கூட தான் இருப்பா. பாட்டாளி தோழன் சிறுவையில ஏற வரைக்கும். அதுக்கு முன்னாடி இவன் அப்பா அவனை காப்பாத்த கிளம்பிட்டான்னா தெரிக்கோ கதம் கருதுங்க. The devil, the conqueror, the dictator, the king of darkness. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அவனை அடிக்கிற அடியில நாட்டின் நரம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போப்பது. அப்புறம் அந்த பெட்டி ஓகே சார். ஏய் எந்திரடா, எந்திரடா. என்னடா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு படுத்துட்டு இருக்க. எழுந்துடா, எழுந்துடா. என்ன செத்துக்கிட்டு போயிட்டானா? ஏய் எழுந்துடா. என்னாச்சு? பேச நேரம் இல்ல. உடனே ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. அண்ட் சர்ச் எவரிவேர். குயிக். சீக்கிரம் வாங்க வாங்க. ஏத்துங்க. பாத்து பாத்து கொஞ்சம். Come on. Javed. கடவுளே, இது நிஜமா? அவன் இன்னும் சாகலையா? இல்ல, ஜெயில என்ன பாக்குறதுக்காக ஜீவி வந்திருந்தா. ஜாக்கிரோட கொலை, பாம்பு பிளாஸ்ட் எல்லாம் அவன் தான் செஞ்சிருக்கான். என் கூட நேருக்கு நேர் மோத அவனுக்கு தைரியம் இல்ல. அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் குறுக்கு வழியில வர்றான். நாதிராவை கடத்தி வச்சிருக்கிறதும் அந்த பயத்தில் தான். சாத்தானவன் ஒரு சின்ன ஓட்ட கிடைச்சு கூட அப்படியே உள்ள நுழைஞ்சிருவான். விடக்கூடாது. இனிமே ஜீவிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த எஸ்கேப். நீதிக்கோ தண்டனைக்கோ பயந்தில்ல. ஜாவத், நம்ம 2 பேரும் மறுபடியும் நாளை காலையில சந்திக்கணும். For a final and fatal assault. ஜாகிரதையா இரு. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa.
Telling lies, no, Papa. Open your mouth. Huh? Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Can you sing, Papa? No? Come on. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. ஜீவி. எப்படி இருக்க ஜாவேத்? நல்லா இருக்கியா? நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களான்னு நேர்லயே பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாரையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் திரும்பி வந்ததை பத்தி சொல்லியிருப்பானே உன் பாட்டாளி தோழன். உன்னோட பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. பொண்ணு எப்படி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். எங்க இருக்கான் உன் பாட்டாளி தோழன்? எனக்கு தெரியாது. ஓஹோ, இந்த குழந்தை தலைக்குள்ள ஒரு சின்ன புல்லட் தொலைச்சிட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும் மச்சான். டிவி வேணாம், என் பொண்ணை ஒண்ணும் செஞ்சிடாத. வெள்ளை துணியால மூடி வச்சிருக்கிற 4 சடலங்களை இங்க அப்படியே உன் கண் எதிரில கிடத்துனா எப்படி இருக்கும் சாவே? வேண்டாம், நான் சொல்லிடுறேன். நொச்சிக்குப்பம் மேரி மாதா சர்ச் பக்கத்துல இருக்கிற போட் ஹவுஸ்ல இருக்காரு. Good. ஆமா. ரட்சகர் வருவதை எதிர்பார்த்த யோவான், my messenger, அவன் வந்துட்டான். இனி நீ கல்லறையில சலோமியோட ஆட்டத்தை பார்த்து ரசிக்கலாம். போதுமான வரைக்கும். எனக்கு வேண்டியதெல்லாம் வெள்ளித்தட்டுல அவனோட தலை, ரட்சகனோட தலை. God bless you, my son. பஷீர், எடுக்காத.
ப்ளீஸ் வேண்டாம், என்ன கொள்ளாதீங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்லணும்னு கேக்குறேன். ஏண்டா பண்ணி, காக்கி சட்டையோட கண்ணியத்தை பத்தி எதுவுமே தெரியாம அத கண்டவங்க கிட்ட அடமான வச்ச ஒண்ட மாதிரி ஆளுங்களை களையெடுக்கிறதுக்காக தானடா கரப்படாத என்னோட யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு இந்த காலிப்பைய வேஷத்தை போட்டேன். அதிகார வர்க்கத்துக்கு அடிமையா போன ஒன்ன மாதிரி கேவலமான போலீஸ்காரனுக்கு இனிமே விசாரணை இல்லை. ஜட்ஜ்மெண்ட் ஆன் தி ஸ்பாட். மா சலாமா 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 சலாமா. என்னுடைய பலி. 40 நாள் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செஞ்ச ரட்சகரன், சோதனை செஞ்ச சாத்தானுடைய வெற்றியை கொண்டாடுற பலி. பாட்டாளி தோழா, இன்னைக்கு என் கையாலே உனக்கு தண்டனையை நிறைவேற்ற போறேன். இன்னைக்கு உனக்கு துக்க வெள்ளி, ஆனா எனக்கு குட் ஃப்ரைடே. இதுதான் உன் கண்மலை. கேடி நிரஞ்சன் போன் பண்ணியிருந்தான். அவன் இப்ப வந்துருவான். நமக்கான பலிகடா ஓட. வெல்கம் வெல்கம் பாட்டாளி தோழா. உன்னுடைய சிலுவை மரணத்திற்கான நேரம் இதோ வந்துவிட்டது. அவரவர் குற்றங்களுக்கான தண்டனையை சுமந்து 2 குற்றவாளிகள் இடதும் வலதும் சிலுவையில் ஏற்றப்பட்டு விட்டார்கள். இனி ரட்சகனின் நேரம். சொந்த ரத்தத்தை கொடுத்து உலகத்தை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த புதிய ரட்சகன் தானே நீ? அந்த வாக்கை இங்கே நீ நிறைவேற்று. Thank you, dear நிரஞ்சன் தாஸ். இன்று வரை என் கூட்டாளியாக இருந்த நீ இன்று முதல் என் பாட்டாளி தோழன். அவன் தலையிலே முற்றிடத்தை சொட்டு அவன் வஸ்திரங்களை களைந்து போடு. Come on, do it, நிரஞ்சன். நிரஞ்சன், what the hell are you doing? சார், அதுல புல்லட் இல்ல சார். என் உயிர் என் கையில. What? Yes. என் உடம்புல பாம்பு வச்சிருக்கான் சார். ரிமோட் இவன் கையில. No, yes. The Honorable Home Minister. You devil. நான் குத்தி கிழிச்சிருவேன். செக் கொலகார பையல. தயாசங்கர் ஆபீசர் அழிச்சு பாட்டாளி தோழனா நான் மாறினதே சட்டத்தை சகதியாக்குற உங்களை மாதிரி சக்திகளை அழிக்கிறதுக்காகத்தான். அதுக்காக நான் போட்ட உடன்படிக்கை ஈஸ்வரன் கூட ஜீவின்ற சாத்தான் கூட இல்ல. அந்த உடன்படிக்கையோட உச்சகட்டம் அக்னி பிரளயம். நான் இந்த ரிமோட் அழுத்தினா செதறி சின்ன பின்னம் ஆயிடுவான் உன் கில்லர் டான். அந்த அக்னியில நீயோ எரிவ. இந்த நாட்டு ஜனங்களை ஏமாத்தி புழைச்சுக்கிட்டு இருக்கானே இவனோ எரிவ. You are a good fielder. No, I'm an all-rounder. எங்கும் நிறைந்தவன், எல்லா வல்லமையும் உடையவன். சம்ஹாரம் எனக்குரியது, எனக்கு மட்டுமே உரியது. இதான் ஜீவியோட வீக்னஸ். எதை சொன்னாலும் நம்பிடுவான், உடனே செஞ்சிருவான். Foolish fellow. ஒரு டம்மி பாம்போட ரிமோட்டை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். It's just a toy, man.
பரிசுத்தமான வாக்கியங்களை ஒரு நல்ல தேவ தூதனை போல விடாம பேசின தீய சக்திகளின் திருவுருவமான இவன் மரணத்தை இந்த உலகம் யாசிக்கிறது. இன்றைக்கு புனிதவழி பூமியில் சமாதானத்துக்காக சிலுவையில் ஏற்றப்பட்ட தெய்வ புத்திரனுக்காக, உலக நன்மைக்காக இந்த சாத்தான நரபலி கொடுக்கிறார். This day is Good Friday.